அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கான நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம சேனல் மூலமாக தரோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை கொடுங்க. நம்ம யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கொடுக்க போகிறோம். இதில் ஒரு டெமோ கிளாஸஸ்க்கான வீடியோஸ் இதில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லோரும் முழுசாக கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் மட்டும் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஆன்லைன் கிளாஸ் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். கெமிஸ்ட்ரிக்கு விருப்பம் இருக்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யாரெல்லாம் கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். லிமிட்டட் அட்மிஷன் தான். ஃபீஸஸும் ரொம்ப கம்மியான ஃபீஸஸ் தான் கொடுக்குறோம். மெட்டீரியல் கொடுத்துருவோம், டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருவோம், டெஸ்ட்டு வந்துடும், ரெக்கார்ட் கிளாஸ் லைவ் ரெக்கார்ட் கிளாஸாக வந்துடும். யாரெல்லாம் இந்த கிளாஸஸில் சேர்ந்து பயன்பெறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் நல்ல மதிப்பெண் எடுக்க வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெல் ப்ரிப்பரேஷனாக நம்ம கிளாஸஸ் கொடுத்து உங்களை பாஸ் பண்ண வச்சுருவோம். கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் இருக்கலாம். யூஜிடிஆர்பி நம்ம விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரனால நம்ம டெமோ கிளாஸஸ் இந்த கிளாஸ் மட்டும் இல்லாமல் லைவ் டெமோ கிளாஸஸ் ஒன்று நம்ம ஃப்ரீ டெமோ கிளாஸ் கொடுப்போம். அந்த கிளாஸஸை சேர விருப்பங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆரோமேட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆரோமேட்டிக்ஸ்னா என்ன? ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஆரோமேட்டிசிட்டி. ஓகேவா? ஸோ இந்த ஆரோமேட்டிசிட்டி ப்ராப்பர்ட்டியை வச்சு என்ன சொல்றாங்க, என்ன மீன் பண்றாங்க, எதை கொண்டிக்க முடியும் அப்படின்னா stability of that organic compound. அந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு, அந்த காம்பவுண்ட் ஸ்டெபிலிட்டி லோவா இருக்கா இல்லை ஹையா இருக்கா, இந்த மாதிரியான ஸ்டெபிலிட்டி ரேஞ்சு சொல்றதா என்ன அப்படின்னா ஆரோமேட்டிசிட்டி. இல்லை அதுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கொண்டு யூஸ் ஆகுது. நம்மளுக்கு ஆரோமேட்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து வேற என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அரோமேட்டிசிட்டி இருந்துச்சு, இந்த அரோமேட்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அது சர்டன் ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகும், சர்டன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகாது. அதாவது இட் ஷோஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் rather than addition reaction. அதாவது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனோட இதுல இன்வால்வ் ஆகாது, அடிஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகாது. அதாவது சிம்பிள் ரியாக்ஷன். இது என்ன பண்ணாது, இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட் புரோமின் வாட்டர் இருக்குல்ல, அந்த புரோமின் வாட்டரை என்ன பண்ணாது, டீக்ளரைஸ் பண்ணாது. ஸோ புரோமின் வாட்டர் டீக்ளரைஸ் பண்ணால் நமக்கு தெரியும் அது என்ன ரியாக்ஷன், அடிஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த அரோமேட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற இந்த காம்பவுண்ட் இது என்ன பண்ணாது, புரோமின் வாட்டர் டீக்ளரைஸ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துறோம், என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, என்ன ப்ராப்பர்ட்டியை சொல்கிறோம் அப்படின்னா அரோமேட்டிசிட்டி. ஸோ அரோமேட்டிசிட்டி இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கும், மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அது என்ன ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும், அதாவது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். இதில் இன்வால்வ் ஆகாது, அடிஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகாது. இது சர்டன் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அதுக்கு இது வேற என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பார்க்கும்போது இதுக்கு டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். எது இருந்துச்சுன்னா அரோமேட்டிக் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு அப்படின்னா டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு அரோமேட்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோட காமன் ப்ராப்பர்ட்டி. எதெல்லாம் நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்றது சொல்லிடுறேன். அதாவது இதோட ஸ்டெபிலிட்டி சொல்லலாம். அதுக்கடுத்து இதோட இது என்ன ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இன்வால்வ் ஆகும். இது இன்வால்வ் ஆகாது, அடிஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகாது. அதுக்கடுத்து இது என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும், டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இது காமன் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வேற என்ன அப்படின்னா, இந்த அரோமேட்டிசிட்டியை எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம்
டிட்டர்மின் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபார் சைக்ளிக், அதாவது ஃபார் aromatic ring, for benzyl compound like benzyl compound, benzyl aromatic compound, benzyl organic compound க்கு ஒரு ரூல், என்ன ரூல் அப்படின்னா ஹக்குல் ரூல். இந்த ஹக்குல் ரூல் யூஸ் பண்ணி என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு aromatic compound வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து ஒரு பென்சின் லைக் காம்பவுண்ட் வந்து அது வந்து அரோமேட்டிக்கா இல்லை சொல்ல முடியும். அது அப்போ ஹக்குல் ரூல் என்னென்ன ரூல் உபயோக பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இட் மஸ்ட் பி கான்ஜுகேட் இருக்கணும், கான்ஜுகேஷன் இருக்கணும். கான்ஜுகேஷன் இல்லாமல் தெரியுமில்ல, ஷிஃப்டிங் ஆஃப் பை பாண்ட் அண்ட் லோன் பாண்ட். அப்போ இந்த கான்ஜுகேஷன் எது இதுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னா அதாவது டபுள் பாண்ட் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் டபுள் பாண்ட் இப்படியோ, இல்லை டபுள் பாண்டு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஒரு லோன் பேர் இப்படியோ, இல்லை டபுள் பாண்டு சிங்கிள் பாண்டு டபுள் பாண்டு ஆர் டபுள் பாண்டு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு டபுள் பாண்ட் இந்த மாதிரியும் இருக்கலாம். ஆல்டர்னேட்டாக என்ன இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டபுள் பாண்டு சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கான்ஜுகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இட் மஸ்ட் பி சைக்ளிக். சைக்கிளிக் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். சைக்கிளிக்காக இருந்தால் மட்டும்தான் அது என்ன ஆகும் அப்படின்னா அரோமேட்டிக் அந்த அரோமேட்டிக் கண்டிஷனுக்குள்ளே வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கான்ஜுகேஷன் சைக்கிளிக், அடுத்த கான்ஜுகேஷன். அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா இட் மஸ்ட் பி பிளேனார். பிளேனார் அப்படின்னாலே நமக்கு என்ன வரணும் அப்படின்னா அது sp ஹைபிரேஷனோ இல்லை sp2 ஹைபிரேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இது வராது அப்படின்னா sp3 ஹைபிரேஷன் இருக்காது. இதுக்கு அந்த கார்பனுக்கு அந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல இருக்கிற கார்பனுக்கு என்ன ஹைபிரேஷன் இருக்கணும் அப்படின்னா spo sp2 இருக்கணும். இது இருக்கக்கூடாது, sp3 ஹைபிரேஷன் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி. அப்போ இதெல்லாம் பிளேனார் அப்படின்னு பார்க்கும்போது தெரியும் இது ஒன்று. ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் வச்சு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் கார்பன் வந்து மேக்சிமம் 7, 3 to 7 நம்பர் ஆஃப் கார்பன் இருந்தது அப்படின்னா இட் மஸ்ட் பி பிளேனார். இதே இது 8, 9 நம்பர் ஆஃப் கார்பன் இருந்துச்சு அப்படின்னா இது நாட் பிளேனார். above 10 is a planar. ஸோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கிற நம்பர் ஆஃப் கார்பன் வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னா அதோட பிளானட் சொல்லலாம். அது நம்ம வேற நம்ம ஹைபிரிட் வச்சு சொல்லலாம். sp-ஆ இருந்தாலோ இல்லை sp2-ஆ இருந்தாலோ இட்ஸ் மைட் பி பிளேனார், நம்ம தெரிஞ்சது. அது வந்து இதே இது நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் கார்பன் 3 to 7, 3, 4, 5, 6, 7 அதுக்குள்ள இருந்தாலும் அது வந்து பிளேனார் தான். ஆனால் 8, 9 இருந்தால் அது நாட்டு பிளே, அது பிளேனார் கிடையாது. எபோட்னா என்ன வரும், பிளேனார் வரும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா இது வந்து ஒரு ரூல், அதாவது 4n+2 பை இந்த ரூல் உபயோக பண்ணிச்சு அப்படின்னா இட் மஸ்ட் பி அரோமேட்டிக். அதாவது 4n+2ல இருக்கிற இந்த பை எலக்ட்ரான்ஸ், ஓகேங்களா, பை எலக்ட்ரான், இந்த பை எலக்ட்ரான்ஸோட நம்பர்ஸ் வந்து 2 பை எலக்ட்ரான், 6 பை எலக்ட்ரான், 10 பை எலக்ட்ரான், 14 பை எலக்ட்ரான் இந்த மாதிரி இருந்தா இட் மஸ்ட் பி அரோமேட்டிக். இதே இது 4n பை எலக்ட்ரான் இருந்தா இஸ் ஆன்டி அரோமேட்டிக். ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 பை எலக்ட்ரான் இருந்தாலோ இல்லை 8 பை எலக்ட்ரான் இருந்தாலோ இல்லை 12 பை எலக்ட்ரான் இருந்தாலும் இட்ஸ் ஆன்டி அரோமேட்டிக். ரெண்டுமே ஹக்குல் ரூல் தான். அதாவது 4n+2வும் ஹக்குல் ரூல் தான். 4n பையும் இதுவும் ஹக்குல் ரூல் தான். அதாவது இதுவும் ஹக்குல் ரூல் தான், இதுவும் ஹக்குல் ரூல் தான். ஸோ 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் ஒபே பண்ணால் அது அரோமேட்டிக், 4n பை எலக்ட்ரான்ஸ் ஒபே பண்ணால் அது ஆன்டி அரோமேட்டிக். அவ்வளோதான், அது வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு வந்து இப்போ ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஹக்குல் ரூல்ஸ் ஒபே பண்ணி ஒரு காம்பவுண்ட் அரோமேட்டிக்கா இல்லை ஆன்டி அரோமேட்டிக்கா
எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்? அரோமேட்டிக் என்ன ரூலு? 4n + 2 பை எலக்ட்ரான் ரூல். ஆன்டி அரோமேட்டிக் அப்படின்னா 4n பை எலக்ட்ரான் ரூல். ஓகேங்களா? ஸோ ரெண்டுல இதுதான் டிஃப்ரெண்ட். மிச்சம்லாம் காமன். அதாவது என்ன காமன் பார்க்கும்போது இதுவும் சைக்ளிக் தான், இதுவும் சைக்ளிக். இங்கேயும் sp2 தான் இருக்கணும், இங்கேயும் sp2 தான் எப்படி இருக்கணும்? ஹைபிரிடேஷனாக இருக்கணும். இதுவும் பிளேனாராக தான் இருக்கணும், இதுவும் பிளேனார் தான். சரிங்களா? மிச்சம் எல்லாமே காமன். இது ஃபுல்லாக காமன், இது மட்டும் மாறும். அதாவது 4n + 2 பையா இருந்தால் அது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்டு, 4n பையா இருந்தால் என்ன காம்பவுண்ட்? ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். இதுல இது ஸ்டேபிள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த அரோமேட்டிசிட்டியை வச்சு என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோட என்ன சொல்ல போறோம்? ப்ராப்பர்ட்டி, ஒரு கெமிக்கல், ஒரு ப்ராப்பர்ட்டி. அதோட ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி? ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டுல, இந்த அரோமேட்டிக் அண்ட் ஆன்டி அரோமேட்டிக்ல வந்து எதுக்கு மோர் ஸ்டேபிள் அப்படின்னா, அரோமேட்டிக் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேங்களா? அப்ப ஒரு காம்பவுண்ட் இப்போ எக்ஸாம்பிளா அரோமேட்டிக் அண்ட் ஆன்டி அரோமேட்டிக் எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இப்போ நமக்கு தெரிஞ்சதுதான் பென்சீன், சைக்ளோபியூட்டாடையீன். ஸோ இங்க 3 பை எலக்ட்ரான், 3 பை பாண்ட்ஸ். ஓகேங்களா? அப்ப 3 பை பாண்ட்ஸ் அப்படின்னா 6 பை எலக்ட்ரான். இங்க 2 பை பாண்ட்ஸ், அப்ப 4 பை எலக்ட்ரான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சைக்கிளிக்கா இருக்கு, பிரச்சனை இல்லை. இது வந்து பிளேனார். ஏன் பிளேனாரு? எத்தனை கார்பன் இருக்கு? 6 கார்பன். ஸோ என்ன சொல்லியிருக்கேன்? 3 to 7 அது எப்படி இருக்கும்? பிளேனார் இருக்கும். ஸோ இது இங்க வந்து 6, ஸோ பிளேனார். இது 4 பிளேனார். அதுக்கு எடுத்து பார்க்கும்போது எல்லா கார்பனுமே என்ன ஹைபிரிடேஷன்? sp2 ஹைபிரிடேஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எடுத்து பார்க்கும்போது இது 6 பை, இது 4 பை. 6 பை அப்படின்னா அது என்னது? அரோமேட்டிக். 6 பைனா அரோமேட்டிக், 4 பைனா ஆன்டி அரோமேட்டிக். ஸோ இது இஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட், இது ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேங்களா? இது பேசிக். அதாவது ரெண்டு சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, அதாவது ஃபார் பென்சீனாரி காம்பவுண்ட் அப்படின்னா அது ஹெக்டல் ரூல். இதே இது ஃபார் நான் பென்சீனாரி காம்பவுண்ட், ஃபார் நான் பென்சீனாரி காம்பவுண்ட்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல் அப்படின்னா அது வந்து கிரேக்ஸ் ரூல். ஸோ ஹெக்டல்ஸ் ரூல் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் அரோமேட்டிக் காம்பவுண்ட் லைக் பென்சின் லைக் காம்பவுண்ட். பென்சின் லைக் காம்பவுண்டுக்கு நம்ம யூஸ் பண்றது ஹெக்டல்ஸ் ரூல். இதே இது பென்சின் தவிர்த்து, இப்போ எக்ஸாம்பிளா இந்த மாதிரியான காம்பவுண்ட், அதாவது இது பென்சின் கிடையாது, இது பென்சின் கிடையாது, இந்த மாதிரியான காம்பவுண்டுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண ரூல் கிரேக் ரூல். அதை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிரேக் ரூலை எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது எதை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா அங்க இருக்கிற நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு, நம்பர் ஆஃப் பை பாண்டை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்பர் ஆஃப் பை பாண்ட் வந்து சப்போஸ் நம்பர் ஆஃப், இப்போ எக்ஸாம்பிளா அதுக்குள்ள நம்பர் ஆஃப் பை பாண்ட் வச்சு என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இது அந்த கிரேக்ஸ் ரூல்ல அது அரோமேட்டிக்கா இல்ல நான் அரோமேட்டிக்கா அதை சொல்ல போறோம். எது இங்க வராது? ஆன்டி அரோமேட்டிக் இங்க வராது. ஓகேவா? ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஹெக்டல்ஸ் ரூலை பயன்படுத்தி ஒரு காம்பவுண்ட் அரோமேட்டிக்கா இல்ல நான் அரோமேட்டிக்கா இல்ல ஆன்டி அரோமேட்டிக்கா மூணுமே டிஃபைன் பண்ணிடலாம். ஆனா கிரேக்ஸ் ரூல் யூஸ் பண்ணி எதான் சொல்ல முடியும்? ஒரு காம்பவுண்ட் அரோமேட்டிக்கா இல்ல நான் அரோமேட்டிக், அதை மட்டும் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அதை சொல்றோம். அங்க இருக்கிற நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ், என்ன பாண்ட்ஸ்? பை பாண்ட் வச்சு நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? அந்த பை பாண்ட் வச்சு தான் சொல்ல முடியும் அந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக்கா இல்ல நான் அரோமேட்டிக்கா சொல்ல போறோம். ஓகேவா? ஸோ அது ஃபர்ஸ்ட் என்ன ரூல் அப்படின்னா n-1. அங்க யூஸ் பண்ண ரூல் 4n + 2 4n பை பார்த்தோம்ல, அது இங்க என்ன ரூல் அப்படின்னா n-1 ரூல். n-1 என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பை பாண்ட். ஸோ இங்க இருக்கிற இந்த n-1ஓட வேல்யூ வந்து ஆட் நம்பரா இருந்தா இட்ஸ் நான் அரோமேட்டிக்.
இதே இது n-1 வேல்யூ வந்து ஈவனா இருந்தா இட்ஸ் அரோமேட்டிக். அதான் சிம்பிள் முடிஞ்சு. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகே, இப்ப இது 2 ரிங் இருக்கா? இது 2 ரிங் இருக்கு. ரெண்டுமே போத் ஆர் நாட் அ பென்சனாய்டு ஸ்ட்ரக்சர். ரெண்டுமே நான் பென்சனாய்டு ஸ்ட்ரக்சர். இங்க இருக்கிற எல்லாமே கான்ஜுகேஷன் தான் இருக்கு. எதுவுமே கான்ஜுகேஷன் இல்லாம இல்ல. எல்லாமே முக்கியமா என்ன இருக்கணும் அப்படின்னா இது கான்ஜுகேஷன் இருக்கும். கான்ஜுகேஷன் வந்து மஸ்ட் பி கான்ஜுகேட். கான்ஜுகேட் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் தான் சைக்கிளிக்கா இருக்கணும். சைக்கிளிக்கா இருக்கணும், கான்ஜுகேட்டா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும். மொத்தம் 5 பை பாண்ட் இருக்கு. 5 பை பாண்டுமே எப்படி இருக்கு? கான்ஜுகேட்டா இருக்கு. பார்த்தா மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் ஆஃப் பாண்ட் அளவு 5. என்ன ஃபார்முலா? n-1 ஃபார்முலா. என்னென்ன சொன்னோம்? நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ். எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்கு? 5 பை பாண்ட் இருக்கு. ஸோ 5 - 1 என்ன வரும்? 4 வரும். அப்போ 4 என்ன நம்பர்? ஈவன் நம்பர். ஸோ இஸ் அ அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. இங்க போத் ரெண்டுமே என்ன அப்படின்னா அரோமேட்டிக் ரிங் கிடையாது. ஸோ கிரேக் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார்முலா என்ன ஃபார்முலா? n-1 ஃபார்முலா. என்னது நம்பர் ஆஃப் பை பாண்ட்? எத்தனை பை பாண்ட் இருக்கு? 4 பை பாண்ட் இருக்கு. -1 = 3 இஸ் ஆட் நம்பர். ஸோ இது நான் அரோமேட்டிக். ஸோ இதுதான் வந்து நம்ம அரோமேட்டிக் கேரக்டரை டிஃபைன் பண்ற 2 ரூல். என்ன ரூல் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தோம், ஹெக்கல்ஸ் ரூல் ஃபார் benzenoid structure. Second one, Craig's rule for non-benzenoid structure. சரிங்களா? ஸோ இந்த 2 ரூல் தான் யூஸ் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் அரோமேட்டிக்கா இல்லையா, அது நான் அரோமேட்டிக்கா, அரோமேட்டிக்கா இல்லை ஆன்டி அரோமேட்டிக்கா சொல்லி நம்ம வந்து டிஃபைன் பண்ணி சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஓகே. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல இது சைக்ளிக், இது அலிஃபாரிக் ஏசைக்ளிக். இது வந்து பாத்தீங்கன்னா கான்ஜுகேஷன் இருக்கு, இங்க கான்ஜுகேஷன் இருக்கு, ஆனால் லெஸ் கான்ஜுகேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எஸ்பி ஹபிலிட்டேஷன். எஸ்பி இருக்கும், எஸ்பி இருக்காதுங்க. வந்து ஏன்னா 1 2 3 sp2 தான் இருக்கும், மேக்ஸிமம் sp2 தான் இருக்கும். ஸோ sp2 ஒபே பண்ணுது. இங்கே வந்து பாத்தீங்கன்னா அதே இது இங்கே என்னதான் எல்லாமே என்னதான் sp2 தான். சரியா? அதுக்கு அடுத்து இது என்ன ரூல் ஒபே பண்ணுது அப்படின்னா இங்க வந்து இத்தனை பை பாண்ட் இருக்கு, 3 பை பாண்ட்ஸ். ஸோ 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்கேயும் 6 பை எலக்ட்ரான் இருக்கு. ஸோ எல்லாமே ஒபே ஆகுது. ஆனா இது என்னது? இது சைக்ளிக், இது ஏசைக்ளிக். இந்த காரணத்தினால இது அரோமேட்டிக், இது நான் அரோமேட்டிக். வித்தியாசம். ஓகேங்களா? சைக்கிள் ஸோ இந்த ரிங் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைக்ளோபியூட்டாடைன். இது வந்து ஒரு ஏசைக்ளிக் ரிங். ஸோ இது வந்து எத்தனை இது வந்து லைக் இங்க என்ன இருக்கும்? கான்ஜுகேஷன் இருக்கும், இங்க லெஸ் கான்ஜுகேஷன் இருக்கும். அதுக்கடுத்து இங்க இருக்க எல்லாமே sp2, இங்க என்ன இருக்கும்? sp2 ஹபிலிட்டேஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னா இங்க வந்து
4 பை எலக்ட்ரான் இருக்கும். இது வந்து இங்கேயும் 4 பை எலக்ட்ரான் இருக்கும். ஆனா இது என்னது அப்படின்னா இது என்னது சைக்கிளிக், இது ஏசைக்கிளிக். ஸோ லெஸ் கான்ஜுகேஷன், இங்கேயும் லெஸ் கான்ஜுகேஷன். ஸோ இது 4 பையா இருக்கிறதுனால இது என்னது அப்படின்னா ஆன்டி அரோமேட்டிக். இது 4 பையா இருக்கு, ஆனா என்ன இது இருக்கு எப்படி இருக்கு ஏசிக்ளிக்கா இருக்கு, லெஸ் சைக்கிளிக், லெஸ் கான்ஜுகேஷன் தான் இருக்கு. அப்ப அது என்னது நான் அரோமேட்டிக். அதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த மாதிரி பென்சில் லைக் ஸ்ட்ரக்சர் தான், ஆனா அங்க என்ன இருக்கு சார்ஜ் இருக்கு. நம்ம என்ன பார்த்துருக்கோம், அதே ரூல் தான், ஒன்றும் இல்லை. இப்போ பென்சில் லைக் ஸ்ட்ரக்சர் ஏதாவது யூஸ் பண்ண போறோம், அக்ரூல் தான் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனு சைக்கிளிக், சைக்கிளிக் இருக்கா சைக்கிளிக்கா இருக்கு. ரெண்டாவது கண்டிஷனு கான்ஜுகேஷன். கான்ஜுகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், டபுள் பாண்டு சிங்கிள் பாண்டு டபுள் பாண்டு, ஆர் டபுள் பாண்டு சார்ஜ் டபுள் பாண்டு, ஆர் டபுள் பாண்டு பிளஸ் டபுள் பாண்டு, ஆர் டபுள் பாண்டு லோன் பேர் டபுள் பாண்டு, ஆர் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் பிளஸ் மைனஸ் இருக்கலாம், டபுள் பாண்ட் இருக்கலாம், சிங்கிள் இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அல்டர்னேட்டா இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது கண்டினியூஸா இருக்கக்கூடாது. ஸோ இங்க பார்க்கும்போது என்ன இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு, சிங்கிள் பாண்ட் இருக்கு, பிளஸ் மைனஸ், சிங்கிள் பாண்ட் பிளஸ் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், இது எல்லாமே அல்டர்னேட்டா இருக்கு. ஸோ இங்க என்ன கண்டிப்பா என்ன இருக்கும் கான்ஜுகேஷன் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்க்கும்போது அடுத்து பார்க்கலாம் பிளேனார்னு பார்க்கும்போது பிளேனார் தான், ஏன்னா எல்லாமே இங்க என்ன இருக்கு sp இருக்கா, sp2 ஹைபிரிடேஷன் இருக்கு. ஸோ பிளேனார். அது மட்டும் நம்பர் ஆஃப் கார்பன் பார்க்கும்போது 6 கார்பன் தான் இருக்கு, 6 கார்பன். ஸோ இட்ஸ் அ பிளேனார், அது இந்த கன்ஃபியூஸ் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட அந்த ரூல் என்ன ரூல், ஹக்குல்ஸ் ரூல், மெயின் ரூல், ரெண்டு ரூல் இருக்கு. என்ன ரூல், 4n + 2 ஆர் 4n பையா அப்படின்னு பார்க்கும்போது இங்க நம்ம எதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கிற சார்ஜ், என்ன சார்ஜ் இருக்கு, பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு, மைனஸ் ஈக்குவல் டு 2 எலக்ட்ரான். ஸோ இது வந்து ஏன்னா இது வந்து டீலோக்கலைசஸ் இருக்கிறதுனால, அதாவது ரெசன்ஸ் இருக்கிறதுனால, கான்ஜுகேஷன் இருக்கிறதுனால, இந்த சார்ஜ் வந்து கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகிறதுனால எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும், இதை வந்து 2 எலக்ட்ரான் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப இங்க எத்தனை கான்ஜுகேஷன் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, மொத்தம் இங்க 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான், மொத்தம் 6 எலக்ட்ரான் இருக்கா. ஸோ இது என்னது 6 பை எலக்ட்ரான். ஓகேங்களா? ஸோ இது இந்த இதை ஒபே பண்ணல, 4 பை ஒபே பண்ணல, நம்ம போடுவோம் 4 பை போடுவோம், உள்ள என்ன பாண்ட் இருக்கு, எத்தனை பாண்ட் இருக்கு, 2 பை பாண்ட் இருக்கு. அதனால 4 பை எலக்ட்ரான் அப்படி போடுவோம், அது தப்பு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த மைனஸும் கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகிறதுனால இதை நம்ம எடுத்துக்கணும், அந்த நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2 2 2 மொத்தம் 6 பை எலக்ட்ரான்ஸ் ஒபே பண்றதுனால இட்ஸ் அ அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேங்களா? அடுத்து இது இப்ப இந்த இதுல சைக்கிளிக் இருக்கா, சைக்கிளிக் கான்ஜுகேஷன் இருக்கா, கான்ஜுகேஷன் இருக்கு. எப்படி இருக்கு, டபுள் பாண்டு, அது சிங்கிள் பாண்டு, அடுத்து பிளஸ், அது சிங்கிள் பாண்டு டபுள் பாண்ட் இருக்கா, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் பிளஸ் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட். ஸோ கான்ஜுகேஷன் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதுக்கடுத்து எல்லாமே என்ன பாண்டு, எல்லா ஹைபிரிடேஷன் sp ஹைபிரிடேஷன். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் பிளேனார். ஏன் பிளேனார், நம்பர் ஆஃப் கார்பன் எத்தனை இருக்கு, 3 கார்பன். அது மட்டும் இல்லாத என்ன இருக்கு sp இருக்கு. ஸோ பிளேனார். ஓகேங்களா? sp இல்லை sp2, சாரி sp2 இருக்கு, sp இருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து எத்தனை பை பாண்ட் இருக்கு, ஒரே ஒரு பை பாண்ட் இருக்கு. ஒரு பை பாண்ட் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், 2 பை எலக்ட்ரான். ஓகேங்களா? ஸோ 4n + 2 பையில 4n + 2 பையில எத்தனை எலக்ட்ரான் வரணும், ஒன்று 2 பை எலக்ட்ரான், 6 10 14 இந்த மாதிரி வந்துட்டு அது என்னது அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ 2 பை எலக்ட்ரான்ஸ் இது என்னது அரோமேட்டிக் காம்பவுண்ட்.
சரிங்களா? அடுத்து இதே இந்த மாதிரி இருந்துச்சுங்க. மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே செக்ஷன் தான் மேலே மேலே ப்ளஸ் கீழே ஓகே மைனஸ் கவனம் முடியாது. ஸோ இது பார்க்கும்போது இது சைக்ளிக், இங்கே கான்ஜுகேஷன் இருக்கு. என்ன கான்ஜுகேஷன் இருக்கு? டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்டு, மைனஸ். அடுத்து மைனஸ் சார்ஜ். ஓகே, இது மைனஸ் சார்ஜ், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். ஸோ கான்ஜுகேஷன் இருக்கு. ஸோ sp2 ஹைபிரிடேஷன் இருக்கு. அதுக்கு அடுத்து இங்கே எத்தனை பை பாண்ட் இருக்கு? கான்ஜுகேஷன் எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது? 4 பை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது. ஆனால் ஒரே ஒரு பை பாண்ட் தான். எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது? 4 பை எலக்ட்ரான் கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகுறதுனால இது என்ன கிடையாது? அரோமேட்டிக் கிடையாது. அப்ப இது என்னது? ஆன்டி அரோமேட்டிக். ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட். இதை தவிர்த்து இங்கே நிறைய இருக்கு. அதாவது ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அரோமேட்டிக்ஸ்ல என்ன ரிலீஸ் பண்றாங்க அதோட சம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அடுத்த கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெறும் எக்ஸாம்பிள்ஸா பார்க்க போறோம். எக்ஸாம்பிள்ஸ் புரிஞ்சு அப்படின்னா அரோமேட்டிசிட்டி ரொம்ப ஈஸி. இதை தவிர்த்து ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. பாலி அரோமேட்டிக் ரிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூல் இருக்கு, நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். அடுத்த கிளாஸ்ல இருந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் பிளஸ் நியூ கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல மெயில் பண்ணுங்க, ஆர் வந்து யூடியூப்ல கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.